பேரன்புடையீர் அன்பு நிறை அன்பர்களுக்கு கனிவான வணக்கம் சமர்ப்பணம். இன்றைய பதிவில் செப்டம்பர் மாதத்தின் முக்கிய தினங்கள். ஒவ்வொரு மாதமும் அதனுடைய முக்கிய தினங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அதை பற்றிய கருத்துருக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்விலை பகிர வேண்டும். நம்முடைய முன்னேற்றத்திற்கான தகவல்களை அது சேகரிக்கின்ற விதமாகவும் இந்த மாதங்களுடைய சிறப்புகளை நாம் பதிவு செய்கின்றோம். ஆக செப்டம்பர் மாதம் என்பது ரோமானிய நெருப்பு கடவுளான அந்த நிலையில் அவதை ஞாபகமாகவும், அது வல்லூருக்கள் என்ற கடவுளின் ஞாபகமாகவும், ரோமானிய காலத்தில் 7வது மாதமாக இருந்த நிலையில் இதை செப்டம்பர் மாதம் என்று நிலையிலும் எழு என்ற ஒரு சிறப்பு நிலை உள்ள ஒரு மாதமாகவும் இதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த மாதத்தினுடைய அடிப்படையில் முக்கிய தினங்களான 1ஆம் தேதியே ஊட்டச்சித்து வாரம், அதுக்கப்புறம் தேங்காய் தினுடைய சிறப்பு தினம், எழுத்தறிவு தினம், 8ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் இந்த தினங்களில் கூடுதலாக சிறப்பு தினங்கள் 4-5 நம்மளுடைய இந்த பதிவிலே வருகின்றது. அதை பற்றியும் இந்த தினத்திலே பிறந்த தலைவர்களுடைய பற்றிய நினைவு கூறுதலும், குறிப்பாக செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு ஆசிரியர் தினம். ஆசிரியர்கள் என்றும் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு பதிவை நான் இதற்கு முன் பதிவு செய்திருக்கின்றேன். அப்படி இந்த ஆண்டு 2025 ஆசிரியர்கள் தினம் விழாவாக கொண்டாடப்பட்ட நிலையில் இந்த பதிவை என்னுடைய பெற்றோர்களுக்கு காணிக்கையாக செலுத்துவதில் நான் உண்மையிலே மகிழ்கின்றேன். ஏனென்றால் இந்த செப்டம்பர் 5, 2007ஆம் வருடம் தமிழக அரசின் நல்லாசிர் விருதை அடியேன் நான் பெற்றேன். என்னுடைய சகோதரர் அன்பணி ஸ்ரீ சகாயராஜ் அவர்கள் இந்த ஆண்டு 2025இல் தமிழக அரசின் நல்லாசிர் விருதை பெற்றார். நாங்கள் இருவருமே 2024ஆம் ஆண்டின் விழுப்புரம் மாவட்ட, கடலூர் மாவட்ட சிறந்த பணியாளர்கள் விருதை அந்த மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோம். ஆகவே ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இந்த ஆசிரியர் தினத்தன்று கௌரவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை இந்த பதிவில் நான் என் தந்தை சின்னப்பன் ஆசிரியர் அவர்களுக்கும், என்னுடைய தாய் லில்லி தெரேசா எங்கள் அம்மையாருக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் நன்றி சமர்ப்பணம் செய்து இந்த பதிவை நான் தொடங்குகின்றேன். 1ஆம் தேதியை எடுத்துக்கொண்டால் ஊட்டச்சத்து வாரம். இன்று அனைத்து கிராமங்களிலிருந்தும் நகர்ப்புறங்களிலிருந்தும் அந்த சிறு குழந்தைகளை பால்வாடிகள், அங்கன்வாடிகள் என்ற நிலையில் அவர்களுக்கு அந்த ஊட்டச்சத்தான வழங்குவதை பணியாளர்கள் மேன்மைப்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கான சிறு பயிற்சிகளை அங்கே கொடுப்பதற்காகவும் முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஓய்வை, அவர்களுடைய நிலையை வளர்ப்பதற்கும் உற்றுநோக்கலை பெறுவதற்கும் இந்த பணியாளர்கள் மூலம் கற்றல் கல்வியை பெறுவதற்கான நிலையை அவர்கள் தயாரித்து அந்த உணவு முறை பெற்றோர்களுக்கும் சரி, அந்த குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்தான ஒரு நெறியை உருவாக்குகிறார்கள். ஆகவே 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை ஊட்டச்சத்து வாரம் என்பது இந்த மாதத்தின் முக்கியமான நாள். 2ஆம் தேதி பார்க்கின்ற பொழுது உலக தேங்காய் தினம். ஒரு தேங்காய் என்பது ஒரு குடும்பத்திற்கும் சரி, ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வுக்கும் சரி மூலப்பொருளாக பயன்படுத்துகின்ற ஒரு தேங்காய். ஆகவே இந்த தேங்காய் பல விதங்களில், இளநீர் உடலுக்கு வளநீர், நம்மளுடைய உணவுக்கான சட்டி நீர், தேங்காய் எண்ணெய், இப்படிப்பட்ட அந்த மட்டை நார், தேங்காய் நார்கள், இப்படியெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு எளிய ஒரு வரப்பிரசாதம் இந்த தேங்காய் தினம். அதுதான் இந்த தேங்காய் தினம். இந்த தேங்காய் தினத்திலே ஒரு மட்டை என்ன கூறியது என்றால், நான் இந்த தென்னை மரத்தில் இருந்தேன் என்பதற்காக ஒரு வழுவை விட்டு, அடையாளம் விட்டு நான் விழுகின்றேன். பாருங்கள், அப்போ நம் வாழ்நாளில் நாம் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை இந்த தென்னை மரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். தென்னம்பிள்ளையை வளர்த்தால்
மிக பலன் உண்டு என்ற பழமொழியும் நாம் அறிந்திருக்கின்றோம். அடுத்ததாக வரலாற்றில் கட்டிட தினம் 3ஆம் தேதி. இன்றைய மாபெரும் கட்டிடங்கள் 14 அடுக்கு மாடி எல்ஐசி என்று பார்த்தார்கள். அண்ணாந்து பார்க்கின்ற உயரமுள்ள இந்த கட்டிடங்களை இந்த உலக கட்டிட தினமாக உலக நாடுகள் சேர்ந்து இது பயணிக்குது. ஆகவே ஒரு விதத்தில் இந்த கட்டிடங்களுக்கு அடிப்படையாக பீம். இதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் தமிழர்கள் அந்த காலத்தில் பணமட்டையினுடைய கருக்கு தான் அந்த பணமட்டையினுடைய ஓலையை தாங்குகிறது. ஆகவே அந்த கருக்கின் அடிப்படையில் சிந்தித்து தான் இந்த கட்டிடங்களுக்கு பீம் உருவாக்கப்பட்டது என்ற வரலாறு. அது பெருமை மிக்க ஒரு நிலை. அந்த பணம் மட்டையிலிருந்து நாம் அறிந்து கொண்டு செயல்படுத்தியது. அதனால்தான் உலக கட்டட தினம் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக 4ஆம் தேதி ஈத் மிலாடி என்ற பண்டிகை, இஸ்லாம் பண்டிகை. அது முக்கியமான அந்த நபி அவர்கள் பிறந்த நாள் நினைவாக கொண்டாடப்படுகின்ற அந்த நாள் 4ஆம் தேதி. 5ஆம் தேதி ஆசிரியர் தினம். இந்த ஆசிரியர் தினம் ஆசிரியர்களில் என்றும் உயர்ந்தவர்கள் அவருடைய பணிகாலத்தில் அவருடைய சான்றுகள், அவருடைய சாதனைகள் இவைகளை அரசானது கௌரவித்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இந்த விருதுகளை வழங்குகின்றார்கள். ஆகவே மாதா பிதா குரு என்ற அடிப்படையில் அந்த குரு ஆசிரியர் தன்னுடைய தியாகத்தாலும் கற்பனையாலும் வகுப்பறை மாற்றம், ஒரு தலைமுறை மாற்றத்தை வகுப்பறையிலே உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த முதல் வகுப்பு ஆசிரியருடைய கற்றல் வெளிப்பாடு, அந்த கற்றல் திறன்கள், அந்த 1ஆம் வகுப்பிலே 46 கற்றல் விளைவுகள் இருக்கின்றன. இப்படி அந்த முதல் வகுப்பிலிருந்து அந்த மாணவர்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்களுக்கு பல்வகைப்பட்ட நிலையில் ஆசிரியர்களுக்கும் அரசானது கௌரவிக்கின்றது. ஆசிரியர் தினம். 7ஆம் தேதி பிரேசில் சுதந்திர தினம். ஆகவே 1889 அந்த முடியாட்சியாக இருந்தது பிரேசில். அதை குடியாட்சியாக மாறப்பட்ட நாளாக இந்த 7ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். அடுத்தது 8ஆம் தேதி உலக எழுத்தறிவு தினம். ஆகவே அடிப்படையாக ஒரு மாநிலனுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். ஆகவே இந்த எழுத்தினுடைய வடிவங்கள், மொழியினுடைய அடையாளங்கள், அந்த எழுத்தினுடைய உச்சரிப்புகள், அந்த எழுத்தினுடைய வடிவங்களை நினைவு கூற நம்முடைய பாரதத்திலே அனைவரும் எழுத்தை அறிந்து அந்த வாசிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும், வடிவங்கள் எழுத்தினுடைய உச்சரிப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்கும் பாரதம் என்ற திட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார்கள். அதுக்கு அடுத்ததாக PLA என்ற திட்டத்தில் எழுத்துக்களை அறிந்து கொள்ள இந்த முதியோர்கள் கையெழுத்து நாட்டு இல்லாமல் கையெழுத்து போடுகின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தையும், 3ஆவதாக கற்கும் பாரதம் என்ற ஒரு திட்டத்தையும், அடுத்தது கொரோனா காலத்தில் இல்லம் தேடி கல்வி என்ற முறையில் எழுத்துக்களை மறுபடியும் மாணவர்கள் சிறு வயதில் தவறவிட்ட அந்த நினைவுகளை புரிந்து கொள்வதற்கான இல்லம் தேடி கல்வி திட்டத்தையும், 2022 மத்திய அரசால் தேசிய பாரத எழுத்தறிவு திட்டம், தேசிய பாரத எழுத்தறிவு திட்டம், அனைவரும் கற்றலை அறிந்து கொள்ள வேண்டும், எழுத்துக்களை அறிந்து கொண்டு ஒரு பேருந்து பயணத்தை பகிர்ந்து கொள்ளவோ, ஒரு வங்கியிலோ ஒரு தபால் நிலையத்திலும் தானே தன்னுடைய நிலைகளை வடிவங்களை பூர்த்தி செய்யவும், இதை அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற அந்த 15 வயது முதல் 80-85 வயதில் கூட அந்த எழுத்தை அறிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக எழுத்தறிவு தினம். அது நம்முடைய பாரதத்தில் மிக சிறப்பாக அனைவரையும் அறிந்து கொள்ள, அந்த எழுத்துக்களை புரிந்து கொள்ள, வாசிக்க நம்மளுடைய திட்டம் பயன்படுகிறது. ஏறக்குறைய நம்மளுடைய மாநிலத்திலும் புதுவிலையும் இந்த எழுத்தறிவு சதவீதம் உயர்ந்துள்ளது என்பது அதற்கு சான்றாகிறது. அடுத்தது இந்த நாளிலே ஓணம் பண்டிகை. இந்த கேரளாவினுடைய பாரம்பரிய பண்பாட்டினுடைய நிலையை உணர்த்துவதற்காக இந்த ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக வெகு கோலாத்துங்கள் போட்டு அல்லது பாரம்பரிய நடனங்கள் போட்டு மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகின்ற நிலமாகப்படும். அதிலே உடல் முழு சிகிச்சை தினம்.
அந்த உடலை நாம் முழுவதுமாக இன்னைக்கு சிகிச்சை செய்து கொள்வதற்கு அந்த பரிசோதனை செய்வதற்கான தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இன்றைக்கி மருத்துவமனைகளில் பல வகைப்பட்ட நோய்கள், பல வகைப்பட்ட பாதிப்புகளுக்கு நாம் உடல் முழு பரிசோதனை செய்யப்படுகின்ற நாளாக இது கொண்டாடப்படுது. இந்த தினத்திலே, இந்த 8ஆம் தினத்திலே 4 வகை தினங்கள். தாத்தா பாட்டிகள் தினம். நீங்கள் இன்று சமுதாயத்திலே பார்க்கின்ற போது இந்த தாத்தா பாட்டிகள் பேர குழந்தைகளோடு கொஞ்சி அன்பாக தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதை விட இந்த பிள்ளைகளோடு உறவாக இருப்பதையும், இந்த குழந்தைகளோடும் தாத்தா தாத்தா என்று அவர்களை அழைப்பதையும் பார்க்கின்றோம். ஆகவே தாத்தா பாட்டிகள் இந்த பேர பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாடுகிற தினத்தை நாம் சிறப்பு செய்கிறோம். அன்றைய நாளில் 10ஆம் நாள் உலக தற்கொலை எதிர்ப்பு தினம். இன்று தன்னுடைய நம்பிக்கையின்மையினால் என்னால் முடியும், என்னால் மட்டும் முடியும், என்னால் முடியாது, வேறு யாரால முடியாது என்ற ஒரு தன்னம்பிக்கை ஒரு மனிதன், ஒரு வாலிபன் எடுத்துக்கொண்டால் அந்த சாதாரண ஒரு சம்பவத்தால் அவன் தற்கொலை செய்து அவன் ஈடுபடுத்த வேண்டாம், அவனை தடுக்கின்றது அந்த முயற்சி. ஆகவே அதை ஒரு சிறப்பு தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். 11/9 அன்று நினைவு சேவை தினம். சேவை செய்தவர்களை நினைத்து பார்க்கின்ற ஒரு தினமாக சிறப்பிக்கின்ற வகையில் இதை பயன்படுகிறது. இதிலே தேசிய வன தியாகிகள் தினம். 1750 இந்த மலைவாதி பழங்குடியினர், பிரஸ்கோல் என்ற ஒரு பழங்குடியினர் 300 மரங்களை வெட்டியதால் அதற்கு போராட்டம் தெரிவித்து இப்படி மரத்தை வெட்டியதற்காக அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்போது ராஜஸ்தானுடைய மன்னர் இந்த எதிர்ப்பு தெரிவித்தவர்களை படுகொலை செய்கின்றார். இந்த நிகழ்வாகத்தான் தேசிய வன எதிர்ப்பு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். முதல் உதவி தினம். இந்த இதில் முதல் உதவி என்பது ஃபர்ஸ்ட் எய்ட், பாதிக்கப்பட்ட உடனே எடுத்துக்கின்ற ஒரு முயற்சி. ஒரு அட்டாக் வருது என்றால் உடனே பக்கத்தில் அவர்கள் காற்றை சுதந்திரமாக காற்றை வர வைத்து அவர் நெஞ்சிலே தட்டி ஒரு முதலுதவி செய்கிறார்கள். அடிப்பட்ட உடனே ஒரு டெக்சர் வைத்து இதை அனைத்து பள்ளிகளிலும், ஏன் பேருந்துடைய வாகனங்களிலும் அந்த முதலுதவி பெட்டி இருப்பதை பார்க்கின்றோம். அனைத்து நிறுவனங்களிலும். ஏனென்றால் அவன் ஏற்படுகின்ற பாதிப்புக்கு உடனே அந்த முதலுதவி பொருட்கள் அவர்களை குணப்படுத்தி அடுத்த நிலைக்கு செல்வதற்கு, காப்பாற்றுவதற்காக அந்த முதலுதவி பயன்படுகிறது. ஆகவே முதலுதவியை பயிற்சி பெற்று அந்த பயன்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் உலக முதலுதவி தினமாக கொண்டாடுகின்றோம். உலக திக் விஜய் தினம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா அவருடைய சீடராக இருந்து தன்னுடைய இளம் வயதிலே இந்த அமெரிக்காவிலே சிக்காகோவிலே 1893ஆம் ஆண்டு ஒரு பேருரை ஆற்றினார். அந்த பேருரை ஆற்றும் போது அனைத்து அதை பங்கேற்பார்கள் அனைவரும் அதிசயமானார்கள். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் என்ற சகோதர சகோதரிகள் என்ற உரையை ஆரம்பித்து தன்னுடைய தெளிவான கருத்துக்களை முன்வைத்ததுனால்தான் இது திக் விஜய் தினம் என்று கொண்டாடுகின்றோம். 13/9 அன்று உலக சாக்லேட் தினம். இந்த இனிப்பு வழங்கி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தாக இந்த ஐரோப்பிய நாடில் இந்த சாக்லேட்டை இனிப்பை தயாரிக்கப்பட்ட தினமாக இது கொண்டாடுவதால் இதை உலக அளவில் சாக்லேட் தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்தது 14/9 அன்று இந்தியாவின் அரசியல் அமைப்பின் உள்ள அதிகபூர்வமான மொழிகள் தினம். இந்த தினத்தில் அந்த 13 மொழிகளில் தமிழ் மொழியும் உள்ளடக்கமாக இருந்தது. ஆகவே இதை இந்த தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்திய அரசியலமைப்பினுடைய தொடக்கம். 15/9 அன்று நம்முடைய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றார்கள். அதில் பாரத ரத்னா விருது பெற்ற மோகிடி குண்டம் என்பவர், அவர் நினைவாக அவர் அஞ்சலிவித்தாக இந்த பொறியாளர்கள், இந்த கட்டிட வல்லுநர்களுக்காக இந்த தினமாக கொண்டாடப்படுகின்றார். இதிலே நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையும் நாம் இந்த நேரத்திலே நம்ம தமிழகத்தின் சார்பில் கொண்டாடுகின்றோம். அடுத்த தினமாக
இதிலே சர்வதேச ஐரோப்பியர்கள் தினம், ஐநா ஜனநாயக தினமாக இதை கொண்டாடுகின்றோம். இந்த தினத்தன்றிலே மக்கள் சமூகமாகவும் சகோதரத்துவமாகவும் உலகிய மக்களின் நல்வாழ்வுக்கு ஜனநாயகத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற தினமாக இது உலக சர்வதேச ஜனநாயக தினமாக கொண்டாடுகின்றோம். 16/9 அன்று மலேசியா தினம். இந்த மலேசியா தினம் அன்று அந்த மலேசியனுடைய கூட்டமைப்போடு இணைந்து அவர்கள் ஒரு தங்களை உருவாக்கிய தினமாக இந்த மலேசியா தினம் கொண்டாடப்படுகிறது. இதில் அடுத்தது இதனுடன் உலக ஓசோன் தினம். இந்த ஓசோனுடைய பாதிப்பு, ஓசோனால் ஏற்படுகின்ற ஒரு சிதைவை தவிர்க்க அதற்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக இந்த ஓசோன் தினம் கொண்டாடுகின்றோம். 17/9 அன்று உலக நோயாளிகள் தினம், பாதுகாப்பு தினம் கொண்டாடுகின்றோம். WHO என்ற நிறுவனம் இதை நினைவு கூர்ந்து நோயாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய சிகிச்சைக்கும் ஒரு அங்கீகாரமும் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த நோயாளிகளை குணப்படுத்துவதற்கான ஆறுதலையும், அதிலே உண்மையிலே இந்த மருத்துவமனையில் இருக்கின்ற செவிலியர்கள் அத்தனை அந்த நோயாளிகளுக்கான ஒரு கரிவு, ஒரு இரக்கம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதை அந்த தினத்திலே அதை கொண்டாடுகின்றோம். அதிலே இரண்டாவதாக கூடுதலாக நம்முடைய மாண்புமிகு மேன்மைமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த நாள் குஜராத்தில் 1950ஆம் ஆண்டு பிறந்த நாளை அந்த செப்டம்பர் 17 கொண்டாடுகின்றோம். 18 நம்முடைய உலக மூங்கில் தினம். இந்த உலக அளவில் மூங்கில் தினத்தினுடைய தன்மையை பாருங்கள். இன்றைக்கு மூங்கிலுடைய பயன்பாடுகளை பாருங்கள். ஒரு நல்ல மூங்கில் மரம்தான் ஆக்சிஜனை தருகிறது. அதில் 1 மணி நேரம் படுத்து தூங்குகின்ற பொழுது நம்மளுக்கு தூய்மையான காற்றை உள்ளிழுத்து வெளியிடுவதற்கான ஒரு ஆக்சிஜனை அதிகமாக தரக்கூடிய ஒரு இனம் மூங்கில் மரம்தான். இதில் முள்ளுள்ள மூங்கில், முள்ளில்லாத மூங்கில் என ஒரு விதத்தில் சீன மூங்கில் மரம் அந்த விதை முளைந்து மண்ணிலிருந்து வெளிவருவதற்கு 5 ஆண்டுகளாக தான் எடுத்துக்கொள்கிறதா பாருங்கள். ஆனால் அது வெளிவந்த பின் 6 மாதத்திலே 90 அடி உயரமாக கிடுகிடுகிடு என்று வளர்கிறது. என்ன ஒரு அதில் ஒரு அந்த மரத்தினுடைய தன்மை பாருங்கள். ஆகவே அந்த மூங்கில் இன்று நம்மளுடைய நடுத்தர குடும்பங்களிலும் ஏழை குடும்பங்களிலும் மிக ஒரு பயன்பாடாக இருப்பதை நாம் அறிகின்றோம். 21/9 அன்று சர்வதேச அமைதி. இன்று அமைதிக்காக மக்களும் சரி அனைத்தும் சரி வேங்கி கொண்டிருக்கின்ற நாள். எனக்கு அமைதி இல்லையே என்று வருத்தப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஏன் அமைதி, எதற்கு அமைதி, எப்படி அமைதி என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த அமைதி ஏற்படுவதற்கு அதை தடங்களாக இருக்கின்ற காரியங்கள் என்ன சச்சரவுகள் என்ன, இவைகளெல்லாம் தவிர்த்து இந்த உலக அமைதியை நாளாக ஒரு நாளில் அமைதியை ஏற்படுத்தி கொள்வதற்காக இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இது ஐநாவால் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான நாள். இதிலே புற்றுநோய்களை நலன் காக்க தினமாகும் இந்த நாளிலே. ஆகவே புற்றுநோய், இந்த இரத்த புற்றுநோய் கண்டறியப்பட்ட நாள். ஆகவே இந்த புற்றுநோய் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருப்பது பல்வகையில் இருப்பதை பார்க்கின்றோம். அதனால தான் இதை உலக அளவிலே இந்த புற்றுநோய் தினமாக கொண்டாடுகிறார். நவராத்திரி தினமும் இந்த நாளிலே துர்கா தேவியை கௌரவிக்கும் வகையில் இந்த நவராத்திரி தினம் கொண்டாடப்படுகிறது. இதிலே இன்னொரு தினமாக காண்டாமிருகம் தினம். இந்த காண்டாமிருக தினம் மிக ஒரு காடுகளில் இருக்கின்ற ஒரு அந்த அற்புதமான விலங்குகளை குறித்து பார்க்கின்றோம். 23 சர்வதேச சைகை மொழி தினம். இன்று சைகை அளவிலே மொழியை பின்பற்றுவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இன்று டிவியில் செய்திகள் வாசிக்கின்றவர்களும் அந்த சைகைகள். ஆகவே சைகையின் மூலமாக நாம் பேச முடியவில்லாவிட்டாலும் சைகை மூலமாக ஒரு செய்தியை உடனே அவர்களுக்கு நினைவு கொண்டு வருவதற்காக நாம் பயன்படுகிற நிலையை நாம் பார்க்கின்றோம். உலக சைகை தினமாக கொண்டாடுகிறோம்.
இப்பொழுது கேட்கவும் பேச முடியாத ஒரு நிலையில் நபர்கள் இந்த சைகை மொழி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. 25ஆம் தேதி உலக மருந்தாளர்கள் தினம். மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே மருந்தாளர்கள் இந்த உடலுக்கு தேவையான மருந்துகளை தயாரிக்கின்றதற்காக அவர்களை சிறப்பிப்பதற்காகவே உலக மருந்தாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. 26ஆம் தேதி ஐரோப்பிய மொழிகள் தினம். கற்றலினுடைய முக்கியத்துவத்தையும், மொழிகளுடைய பாரம்பரியத்தையும், மொழிபெயர்ப்பாளருடைய முக்கியத்துவத்தையும் அறிந்து இந்த மொழிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்திலே உலக காது கேளாத தினம். உண்மையிலே அந்த மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் பார்வையற்றவர்கள் இருக்கின்றார்கள், காது கேட்காது இருக்கின்றார்கள், பேச முடியாதவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த காது கேட்கிறதற்காக இன்று நவீன முறையிலே நிறைய கருவிகள் வந்துவிட்டன. ஆகவே காதுனுடைய சதவீதத்தை அறிந்து அதை நாம் பயன்படுத்துகின்ற ஒரு நாளாக காது கேளாத தினமாக கொண்டாடப்படுகிறது. கருத்தடை தினம் இந்த நாளிலே கொண்டாடப்படுது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த கருத்தடை ஏற்பதற்கான நிலையை விழிப்புணர்வுக்கான இந்த தினத்தை கொண்டாடுகின்றார்கள். இதிலே உலக நதிகள் தினம். நதிகள் தூர் வார்க்கப்பட்டு, நதிகள் இணைக்கப்பட்டு, ஆறுகள் இணைக்கப்பட்டு, வளமுள்ள ஒரு சமுதாயத்தையும் வளமுள்ள ஒரு நிலத்தையும் உருவாக்குவதற்காக இந்த நதிகள், ஒரு பரப்பிலே ஒரு நாட்டிலே சிறந்த நதிகள் இருக்க வேண்டும், மலைகள் இருக்க வேண்டும், காடுகள் இருக்க வேண்டும், சமவெளிகள் இருக்க வேண்டும், மலைகள் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு இயற்கை. அந்த இயற்கையிலே இந்த ஆறுகள் என்றும் நீரோடைகளாக இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கின்ற நீர், இப்பேற்பட்ட ஆறுகளில் வற்றாத ஆறுகள் இருக்கின்றது. ஆகவே அதைகளை நினைவு கூறுவது தான் உலக நதிகள் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த தினத்திலே சர்வதேச தகவல் அனுப்புதல். நாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு தகவலை அனுப்புகிறோம். அன்றைய காலத்தில் இந்த புறாக்கள் மூலமாகவோ அல்லது டெலகிராம் மூலமாகவோ இப்படி செய்திகளை அனுப்பது. இன்றைய காலத்தில் இந்த வாட்ஸ்அப் வந்தபாடு கணினியில் தகவல்களை அடுத்த நிமிடமே செல்கின்ற ஒரு தகவலாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. அதை நினைவு கூறும் வகையில் உலக தகவல் தெரிவித்தல் தினமாக இது கொண்டாடப்படுகிறது. 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினம். ஒவ்வொரு இடங்களையும் சுற்றுலா தினங்களை நாட்டிலும் மாநிலத்திலும் ஒரு இடங்களை அமைத்திருக்கிறது. இது சர்வதேச சுற்றுலா தினம், தேசிய சுற்றுலா தினம், தேசிய விலங்குகள் பூங்கா தினம், மலர் நீலகிரி எடுத்துக்கொண்டால் மலர்கள் சுற்றுலா தினம். இப்படிப்பட்ட இடங்களை நம் வாழ்நாட்களில் சென்று அதை பார்த்து அதனுடைய தடங்களையும் வளர்ப்பையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே உள்ளூரிலிருந்து சுற்றுலாவிற்கான சில இடங்களுக்கு சென்று நம் உடல் அமைதிக்கும் ஒரு சந்தோஷத்திற்கும் அடிப்படை காரணங்களை அதை புரிந்து கொள்வதற்கும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுவாகவோ குடும்பமாகவோ அந்த சுற்றுலா செல்கின்ற ஒரு தினம் அந்த நேரத்தை நினைவு கூர்கின்றார்கள். நாம் எல்லாம் சுற்றுலா செல்கின்றவர்களாக பல மாநிலங்கள். நான் ஒரு விதத்திலே நேரு இளைஞர் நற்பணி மன்றத்திலே நான் பணியாளராக இருக்கின்ற போது தாஜ்மஹால், டெல்லி, செங்கோட்டை, ஆக்ரா போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்றுகின்ற போது இந்த சுற்றுலாத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தேன். என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த நிலையை தெரிவித்திருக்கிறேன் என்பதை நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். 28ஆம் தேதி உலக வெறிக்க நாய்கள், அந்த கடிக்கிற வெறிநாய் கடி. ஆகவே அந்த தினத்தை அந்த நிலத்தில் சிறப்பித்து அந்த வெறிநாய் கடியினுடைய தன்மையை குறித்து அதற்கான மருந்துகளை கண்டுபிடித்து அதற்கு ஒரு நாள் சிறப்பு நாளாக இருக்க வேண்டும் என்று இதை பயணித்திருக்கின்றார்கள். உலக இதய தினம். இந்த இதயம் என்பதே இதயம் பிறந்ததிலிருந்து அந்த துடிப்பானது துடித்து கொண்டிருக்கிறது. உனக்கு இதயம் இல்லையா? இதயமாக உன்னிடம் கெஞ்சுகின்றேன், உன் இதயத்திலே இதயத்தை வைக்கின்றேன், அன்பு கூறுவாயாக. ஆகவே ஒரு பகிர்வை அன்பை வெளிப்படுத்துகின்ற இடம் அந்த உறுப்பு இது என்றால் இதயம். ஸோ அந்த இதயத்தை குறிப்பிடுகின்ற நாளாக சிறப்பு நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் அந்த நாள். இதிலே முக்கியமாக மனிதனுடைய
இந்த நாளிலே பக்கவாத நோய் தினமாகவும், அந்த நோயை தவிர்த்தல் அதற்கான விழிப்புணர்வுகளை கொடுக்கிற தினமாகவும் இதை நாம் பண்ணுகிறோம். சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். இந்த நாளிலே மொழிகளை நாம் ஆங்கிலத்தில் பேசினால் அது தமிழ் மொழிபெயர்ப்பு. பல மொழிகளில் பேசுவதற்கு இப்போ நாம் என்ன பேசுகின்றோமோ அந்த மொழியிலேயே மாற்றம் செய்வதற்குண்டான செயல்முறைகள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆகவே இதை இந்த தினமாக முக்கிய தினமாக கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த தினத்தில் முக்கியமான தலைவர்களுடைய நிலையை பார்க்கின்ற போது செப்டம்பர் 5 கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நாளாகவும், புனித அன்னை தெரேசனுடைய நினைவு நாளாகவும், 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா இன்று இது தமிழகத்திற்கு பெரிய ஒரு ஆற்றலாகவும் அவருடைய உரைகளை பாராளுமன்றத்திலும் சரி அல்லது உலக அமெரிக்காவினுடைய அந்த பாராளுமன்றத்திலும் சரி இந்த பிகாஸ் என்ற வார்த்தையை கூறி அவர்களை அசைத்து வைத்து விட்டார்கள். அவர் ஒரு விதத்திலே பாப்பரசரை சந்திக்கின்ற போது அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது அவருக்காக எதுவும் கேட்காமல் தன்னுடைய விடுதலைக்காக, அந்த நாட்டு விடுதலைக்காக இருக்கின்றவர்களை பற்றி நினைவு கூர்ந்ததை பார்க்கின்றோம். ஆகவே அண்ணாவின் அறிவு இன்றைக்கு தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் வளர்ச்சிக்கும் சரி நாட்டிற்கும் பெருமை சேர்க்கிறது. ஆகவே அந்த செப்டம்பர் 5ஆம் நாள் அண்ணா பிறந்த நாளாகும். செப்டம்பர் 17ஆம் தேதி ஈவேரா பெரியார் இந்த மூட நம்பிக்கையிலிருந்து நம்மை நாமே அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய பெரியாரை நினைவு கூற வேண்டும். இந்த நாளிலே மே 17 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மேன்மைமிகு இன்று வல்லரசுக்கு ஈக்குவலாக இணையாக கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதமரை நினைவு கூர்ந்து நரேந்திர மோடிஜி அவர்கள் பிறந்த நாளாக நாம் கொண்டாடுகிறோம். இதே நாளில் வீரர் பகத்சிங் நம்மளுடைய தேசிய வீரராக நாட்டு சுதந்திர வீரராக இருந்த பகத்சிங்கினுடைய பிறந்த நாளாகும். செப்டம்பர் 26 முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய பிறந்த நாளாகும். செப்டம்பர் 6ஆம் தேதி நம்முடைய முன்னாள் நிதியமைச்சருடைய சிதம்பரம் அவருடைய பிறந்த நாளும் ஆகிய முக்கிய தலைவருடைய பிறந்த நாளாகவும் இது கொண்டாடப்படுது. ஆகவே இந்த நிலையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, இந்த ஒவ்வொரு மாதம் நான் பயணிக்கின்ற போது இந்த மாதங்களுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற போது அந்த மாணவனுடைய சிறப்புகளை உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய சமூகத்திலும் குடும்பங்களிலும் சகோதரத்திலும் நண்பரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை நம் வாழ்நாளில் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து நாம் எவ்வளோ கற்றிருக்கிறோம், எவ்வளோ அறிவை பெற்றிருக்கின்றோம். ஆனால் இந்த உலக அளவிலும் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் அந்த நாளை நினைவு கூர்ந்து அந்த நாளுக்காக நாம் சிறப்புமிக்க ஒரு செயல்பாடுகளை நாம் சமூகத்திலே செய்கின்றோம், கடைபிடிக்கின்றோம். ஆனால் இதை இன்னும் அதிகமாக அந்த நாட்களை பார்க்க வேண்டும். அதனால் சில காலாண்டுகளில் வருகின்ற போது அந்த நாளினுடைய சிறப்பு நாளை குறித்திருக்கின்றார்கள். அதை கிடைக்கின்ற போது அந்த காலாண்டு சொல்லுகின்றது, அன்பர்களே, இது முக்கியமான ஒரு கவனத்திற்காக. ஏனென்றால் இந்த முக்கியமான நாட்கள் எல்லாம் என்ன நாள் என்று சொல்லுகிறது என்றால், அந்த காலாண்டு கிழிக்கின்ற போது, நண்பரே, என்னை கிழித்து விட்டாய், ஒரு நாளும் என்னை கிழித்து கொண்டிருக்கின்றாய், என்னை கீழ்த்ததை விட இந்த ஒரு நாள் நீ என்ன கீழ்ச்ச, உன் வாழ்நாளில் உன்னுடைய பயணத்தில் நல்ல காரியங்கள் என்ன செஞ்ச, என்னை கீழ்ப்பதற்கு முன்னால் நீ யோசனை பண்ணிப்பார் என்று ஒரு நாளாண்டில் இருக்கிற காலாண்டு கேட்கிறது. அதில் ஏனென்றால் அந்த காலாண்டினுடைய அடிப்பகுதியில் இருக்கின்ற வசனங்கள், வார்த்தைகள், முற்போக்கான சிந்தனைகள், மருந்து குறிப்புகள், நாட்களுடைய நல்ல நேரத்தினுடைய நிகழ்வுகள், இவைகளெல்லாம் அந்த காலாண்டில் ஒரு செய்தியாக வெளியிடுகிறது. ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிறது. தயவு செய்து 4 நாள் சேர்த்து தேதி காலாண்டிலே கிழிக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் கிழிப்பதற்கு முன் அதனுடைய முக்கியத்துவத்தை, என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கிழியுங்கள். அந்த காலாண்டில் சொல்லுவது போல, என்னை கிழிக்கின்றாய், நீ இன்னைக்கு என்ன கிழித்தாய் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.